சோறு இல்லைன்னா கூட இருந்துடும். செத்தவன் போல இருக்கு. செல்போனில் இருந்து வெளியாகும் காந்த கதிர்வீச்சால் ரேடியேஷன் பாதிப்புகள் ஏற்படும். எவ்வளவு நேரம் ஒருவர் அலைபேசி உபயோகிக்கிறார் என்பதை பொறுத்து ரேடியேஷனுடைய வீரியம் இருக்கும். செல்போன் மாடலை பொறுத்து ரேடியேஷன் வெளிப்பாடு மாறுபடும். எனவே அதிக ரேடியேஷனை வெளிப்படுத்தாத மொபைல் மாடலை உபயோகப்படுத்துவது சிறந்தது. அழைப்பின் போது மொபைல் போனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தொலைவு உள்ளது என்பது முக்கியம். உதாரணமாக ஸ்பீக்கர் போட்டு பேசும் போதும் ஹெட்செட் போட்டு பேசும் போதும் ஏற்படும் பாதிப்பு காதுக்கு அருகில் மொபைலை வைத்து பேசும் பாதிப்பை விடவும் குறைவு. எனவே மொபைலில் பேசும்போது ஹெட்செட் ஸ்பீக்கர் ஆகியவற்றை பயன்படுத்துவது நல்லது. செல்போன் அருகில் டவர் இருக்கும் போது சிக்னல் வீக்காக இருக்காது. அது போன்ற நேரத்தில் ஆற்றலும் அதிகம் தேவைப்படாது. ஆற்றல் தேவை குறையும் போது ரேடியேஷன் பாதிப்பும் குறைய தொடங்கும். சில நேரங்களில் டவர் அருகில் இருந்தும் சிக்னல் பாதிப்பு ஏற்படலாம். சிக்னல் டிராபிக் என இதை கூறுவார்கள். இந்த நேரங்களில் ஆற்றல் தேவை அதிகரித்து ரேடியேஷன் பாதிப்பும் அதிகரிக்கும். அதிக நேரம் மொபைலில் பேசும் போது அதிலிருந்து வெளிவரும் ரேடியேஷன் அதிக சூட்டை உண்டாக்கும். அது மூளை, காது, இதயம் போன்றவற்றையும் பாதிக்கும். பொதுவாகவே அதிகமான வெளிச்சம் சிறிய ஸ்கிரீனில் இருந்து வெளிவரும் போது கண்ணின் தசைகளுக்கு வலி எடுக்க தொடங்கும். முடிந்தவரை கண்களுக்கு மிக அருகில் வைத்து மொபைல் போனை பார்க்காமல் இருப்பது நல்லது. நிமிடங்களுக்கு ஒரு முறை இடைவேளை எடுத்துக் கொள்வது சிறந்தது.